ஒரு நிமிட செய்திகளை விரைவாக பார்க்கலாம். சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கு, படுகொலியில் பெண்கள் பாதுகாப்பு, விண்ணை முட்டும் கமிஷன் ஊழல்கள் என அடிப்படையே சீர்குலைந்த ஸ்டாலின் ஆட்சியில் வர்ணஜால விளம்பரங்களை காட்டினால் மட்டும் தொழில் நிறுவனங்கள் வந்துவிடுமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழகம் பாலைவனமாகும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் எச்சரித்துள்ளார். முல்லை, பெரியாறு, காவிரி, கச்சத்தீவு, பாலாறு உரிமைகளை ஸ்டாலின் அரசு பாதுகாக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு 3% கூடுதல் அகவிலைப்படியை அறிவித்தாலும் தமிழ்நாட்டில் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தீவிரமடைந்துள்ளது. ஸ்டாலின் அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். விருதுநகரில் வந்தே பாரத் ரயில் நின்று செல்ல மத்திய அமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மத்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் கடமை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.